நண்பர்களே, "கெடாயின் கருணை மனு" அப்படின்னு ஒரு படம் நம்ம நெறைய தடவ பார்த்திருப்போம். அந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் சங்கையாவோட கடைசி படம் தான் இப்ப எடுத்த படம். ஏன்டா கடைசி படம்னு கேட்கிறீங்கன்னா, ஏன்னா அவரு வந்து 2024லயே இறந்துட்டாரு. ஸோ அவரோட கடைசி படம் தான் இந்த படமும் எடுத்திருந்தாங்க. அந்த படம் எப்படி இருக்கு? தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணலாமா? ஸோ அத பத்தி தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். வெல்கம் டூ மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். "கிணத்த காணோம்" இந்த படத்தோட கதை என்ன? யோகி பாபு வந்து மழை தண்ணியே வராத ஒரு வில்லேஜ்ல வந்து பூசாரியா இருக்காரு. அப்ப வந்து அவங்க ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மழை தண்ணி வேண்டிக்க ஒப்பாரிலாம் வச்சு நெறைய இது பண்றாங்க. ஆனா மழையே பெய்ய மாட்டேங்குது. யோகி பாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசாயிட்டு இருக்கு. அவரு நெறைய பொண்ணு பாத்துட்டு இருக்காரு. கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அப்படி இருந்தும் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, அந்த புள்ளையோட அப்பா வந்து என்ன சொல்லிறாருன்னா, "இல்ல உங்க ஊர்ல வந்து மழை தண்ணியே இல்ல. நான் எப்படி என் பொண்ண அங்க குடுக்குறதுன்னு" சொல்லிறாரு. சோ இதனால வந்து யோகி பாபு கல்யாணம் பண்ணாம ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காரு. அப்ப அவங்க ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது கிணறு தோண்டியாவது தண்ணி வர வச்சிரணும் அப்படிங்கிறதுக்காக நீரோட்டம்லாம் பார்க்குறாங்க. அப்ப நீரோட்டம் பார்க்கும்போது யோகி பாபுவோட வீட்ல தான் அந்த நீரோட்டம் காட்டுது. அதனால யோகி பாபு என்ன பண்றாருன்னா, சரி இங்கேயே தோண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சம்மதம் குடுத்துறாரு. அவங்களும் கிணறு தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருது. சோ அது என்ன பிரச்சனை? அண்ட் யோகி பாபு கல்யாணம் நடந்துச்சா? அவங்க ஊர் மக்களுக்கு மழை தண்ணி கிடைச்சுதா? சோ இதான் இந்த படத்தோட ஒன்லைனா இருக்குது. சுரேஷ் சங்கையாவோட படம்னாலே நம்ம ரொம்ப ஒரு ஆர்வமா உட்காந்து பார்ப்போம். ஏன்னா, அவர் வந்து வில்லேஜ் கான்செப்ட்ட நல்லபடியா எடுத்துட்டு போயிருப்பாரு. அண்ட் அதே மாரி ஊர் மக்கள நல்லபடியாவே காட்டியிருப்பாரு. நம்மளுக்கு கதைக்களமும் நல்லபடியா குடுத்திருப்பாருன்னு யோசிச்சா, அண்ட் அதே மாரி தான் இந்த படத்துக்கும் சூப்பராவே குடுத்திருந்தாரு. இந்த படத்துல யோகி பாபுவோட ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஏன்னா, நெறைய இடங்கள்ல வந்து அவரோட வசனங்கள் ஆகட்டும், அண்ட் அவர் பண்ண காமெடிகள் ஆகட்டும், நக்கல்கள் ஆகட்டும், இப்ப வரைக்கும் பார்த்து சிரிக்கக்கூடிய இதா இருக்குது. அண்ட் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்க பொண்ணா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேலா புல்லட்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து யோகி பாபு கலாய்ச்சிட்டு இது பண்ற விதங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஊர் மக்களும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்திலேயே உண்மையா வாழ்ந்த மக்கள எடுத்த மாரி இருந்துச்சு. ஏன்னா சுதந்திர போராட்ட தாத்தா ஆகட்டும், அப்புறம் இன்னொரு தாத்தா ஒருத்தர் டேக்கிட்டே நடந்து வருவாரு. அந்த தாத்தா ஆகட்டும், அண்ட் கலெக்டர் ஆகட்டும், இவங்கலாம் வந்து உண்மையாலுமே அந்த கேரக்டர வாழ்ந்து நல்லபடியா நடிச்சிருந்தாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, நீரோட்டம் பார்க்கறக்காக தாத்தா வச்சு நீரோட்டம் பார்க்கிறது, அதுக்காக ஒரு வேப்ப மரத்தையே உடைச்சு குச்சியெல்லாம் வேஸ்ட் பண்றது. அப்புறம் யோகி பாபு வீட்ட கண்டுபிடிச்சு, அந்த இதுல தண்ணி எடுக்கறதுக்காக கிணறுலாம் தோண்டும்போது ரெடி ஆகுறது. சோ அது வரைக்கும் சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நல்லபடியா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, யோகி பாபு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸும் முடிச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் சூப்பராவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லபடியா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஏன்னா, அந்த வில்லேஜ காட்டுன விதங்களாகட்டும், அந்த டிராக்டரில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஏத்திட்டு, திடுதிப்புன்னு அந்த ட்ரேவ தூக்கிருவாங்க. அப்போ மக்கள்ல விழுகிற சீன் ஆகட்டும், அதெல்லாம் காட்டுன விதங்கள் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தண்ணிக்காக போராடுற விஷயங்களாகட்டும், கிளைமேக்ஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த தாத்தாவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே. பிரசன்னா. எனக்கு வந்து பர்சனலா அந்த சுந்தர தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அந்த சாங் பர்சனலா எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, அவங்க கூட டிராவல் ஆகுற லெவலுக்கு அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த படத்துல மைனஸா பார்த்ததுன்னா, படத்த சீக்கிரமா முடிச்சுட்டாங்களோ! இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாமா? ஏன்னா வில்லேஜ் ஃபீல் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. டப்புன்னு முடிஞ்ச மாரி ஆயிருச்சு. அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல அவங்களெல்லாம் போட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள்லாம் வந்து கதறணும். ஆனா வந்து காமெடி லெவல்ல காட்டுனங்காட்டிக்கு நெறைய இடங்கள்ல வந்து அந்த காமெடியவே கன்வே பண்ணி எடுத்துட்டு போனங்காட்டிக்கு, இந்த மாரி எமோஷனல்ஸ்லாம் கரெக்ட்டா கன்வே பண்ணலையோ! அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்துருச்சு. ஓவராலா இந்த படத்த பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், உண்மையாலுமே ஒரு சூப்பரான கதைக்களம். உங்களுக்கு வில்லேஜ் கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த நீங்க போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல ஒரு காமெடியா அண்ட் கருத்துள்ள மெசேஜா இந்த படம் நல்லபடியா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்த நீங்க தியேட்டர்ல ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங் என்ன 5/4. சோ நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்களா? இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.